வந்து நீங்கள் டைரக்டர் அபிஷேக் மூலியம்தான் இந்த டீம்லாம் ஃபார்ம் ஆச்சு என்ன சினிமாக்குள்ளார இப்போ எஸ்ஆர் பிரபு சார் வரைக்கும் அபிஷேக் நடிச்சிருக்காரு அதில். நீங்கள் ரொம்ப நல்ல டேரக்டருங்கிறத நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா அபிஷேக் வந்து பயங்கரமாக நடிப்பார், அதனால் அவரை இதில் பயன்படுத்தாமல் விட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் அவர் சொல்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க இந்த கேட்குதா? எம்ஜிஆர் நகர் மளிகை கடைக்காரரு சொன்னீங்க. அப்புறம் புறநானூறு அகநானூறுலாம் சொன்னீங்க. புறநானூறுலேருந்து எடுத்துருக்கீங்களா எம்ஜிஆர் நகர் மளிகை கடை சப்ஜெக்டா? சார் நாங்கள் என்னென்னா சொல்லப்பட வேண்டிய ஆனால் சொல்லப்படாத கதைகள் மட்டுமே, அதுதான் என் கருத்தாக இருந்தது. அதுவும் சொல்லப்பட வேண்டிய கதை, அதை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தேன். அது மூலமாக எனக்கு அந்த லேர்னிங் இருந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஸோ அதை தான் நான் லெசனாக எடுத்துக்கிட்டேன். அதை அர்த்தமுள்ளதாக பண்ணணுன்றது தான் லெசனாக எடுத்துக்கிட்டேன். அதான் சார். காளியன் சார், நாங்களும் இன்னைக்கு காலையிலேருந்து மேட்ரு செய்தி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கோம். 4 மணிக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க, உற்சாகமாக எடுத்தீங்க அப்படின்னாங்க. கலையரசனுடைய மறுபக்கம் ரமேஷ் தலக்குடைய இன்னொரு உருவம் அப்படின்னு போட்டு விட்ருவோம். அது என்ன ஃபோட்டோ, என்ன உற்சாகம். அது நேரம் வரும்போது நானே சோசியல் மீடியாவில் போடுவேன், அப்போ எடுத்து நீங்கள் கொண்டாடுங்க. நீங்கள் 3 இயர் தான் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேற ஒன்றும் இல்லை, அதில் எல்லா கதையும் இருக்கும் அந்த ஃபோட்டோ கொடுத்து. ஏன்னா நைட் ஷூட் முடிச்சுட்டு உற்சாகமாக போயிருந்தேன்னு சொன்னேன், வேற ஒன்றும். Thank you so much for the questions. சார் பானுப்ரியா வந்து நம்ம தமிழ் சீனியர் ஆக்டர் அவங்க இல்லை. இவங்க மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, வேற பானுப்ரியா. அவங்க இல்லை. ஆமாம் சார். சார் என்னன்னா இதை பற்றி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் சார். இப்போ நீங்கள் வேட்டி கட்டிருக்கீங்களா? இப்போ நானுமே பேண்ட்டு தான் சார் போட்டிருக்கேன். என்னன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் உண்மையிலேயே வளரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம வேற சில விஷயத்த நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கற்றுக்கிட்டவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குன்றது ஒரு கொஷின். ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொரு பக்கம் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க சார். என்னன்னா நம்ம கதையை இப்போது இலங்கையில் போர் நடந்ததில்ல, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இலங்கையில் போர் நடந்ததில்ல, அங்கே நடந்த அநியாயத்தை நம்மளால் வெளில சொல்ல முடியல. ஒரு இன்டர்நேஷ்னலாக நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் இல்லை, ஒரு நரேட்டிவ் இல்லை. இது நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போது நியூ டெல்லியில் நடக்கிறது தான் பெரிய நியூஸ், நம்ம ஊரில் நடக்கிறது அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை. ஸோ நான் என்னோட ரோலாக என்ன பார்க்குறேன்னா, தமிழை வளர்க்குறதுக்கும் தமிழை தூய்மையாக பேசுகிறதுக்கும் என்னை விட எவ்வளோ பெட்டர் ஆளுங்க இருக்காங்க. அதை நான் என் ரோலாக நான் பார்க்கல. என் ரோலாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க படுற கஷ்டத்தை, அவங்க பண்ணுற ரிசர்ச்சை நான் வந்து மற்ற மொழிக்கும் மற்ற கல்ச்சருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட ரோலாக நினைக்கிறேன், அதுதான் என் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறேன். Thank you so much, sir. Time constraint, we'll have to wrap up. And simplicity and strength of the content. அதில் அந்த கண்டென்ட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை இருக்குது, பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்குதுங்கிறது தான். அண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ சிம்பிள் ஸ்டோரிஸை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஐ திங்க் இட் இஸ் அ சிம்பிள் ஸ்டோரி, பட் ஆனால் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஸ்டோரிங்கிறதுனால இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். தேங்க்யூ. Thank you so much. I'm so sorry. Sir, so sorry. இல்லை, ஒரு மீனிங் இருக்குது அப்படிங்கிறதான். நீங்கள் இதுவும் ஒரு மீனிங், அதே மீனிங் இல்லை, பட் வேறு மீனிங்.